வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு வீடியோவில் வெப் ஏபிஐயில் ஆக்ஷன் ரிசல்ட்ஸ்னால் என்ன, அதில் எத்தனை டைப் ஆஃப் ஆக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு, ஒரு வெப் ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் சைட்லேருந்து நம்ம ஒரு வெப் ஏபிஐக்கான என் பாயிண்ட் யூஆரில் கால் பண்ணும்போது அந்த ரிக்வெஸ்ட் நம்மளுடைய எம்விசி என்ஜினுக்கு வருது, அங்கே ரவுட்டிங் என்ஜினுக்கு வந்து ஸோ அந்த யூஆர்எல்லிருந்து இது எந்த கண்ட்ரோலரை கால் பண்ணணும், எந்த ஆக்ஷன் மெத்தடை கால் பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரோலருக்கு ரிக்வெஸ்ட்டை அனுப்பிச்சு அங்கே அந்த ரிக்வெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு HTTP ரெஸ்பான்ஸ் மெசேஜாக எடுத்துகிட்டு வரும். ஸோ நம்ம கண்ட்ரோலருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மெத்தட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரிட்டன் டைப் எழுதியிருக்கோம். IEnumerable ஸ்ட்ரிங் பூலியன். ஸோ இதுதான் நமக்கு வந்து ரிட்டனாக வரும். ஆனால் இது ரிட்டன் பண்ணும்போது HTTP ரெஸ்பான்ஸாக ரிட்டன் பண்ணும். ரெண்டாவது, நம்ம கிளைண்ட் சைடில் இருந்து நம்ம வந்து ஒரு வெப் ஏபிஐ கால் பண்ணும்போது நமக்கு ஒரு HTTP ரெஸ்பான்ஸ் வருது. ஆனால் வந்த ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகிருக்கா, இல்லை நாம் கால் பண்ண ரிக்வெஸ்ட்டே தப்பா, சர்வரில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா, அதையெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் HTTPயில் ரெஸ்பான்ஸ் கோட் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் தராங்க. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் கோடுங்கிறது எப்படி இருக்குன்னா 100, 101 அந்த சீரீஸில் இருக்கும், இல்லை 200 சீரீஸில் இருக்கும், 300 சீரீஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சீரீஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இதில் உதாரணத்துக்கு 200 அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கோட் எனக்கு வந்துச்சுன்னா கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், என்னுடைய ரிக்வெஸ்ட் வந்து ப்ராப்பராக போய் ப்ராசஸ் ஆகி எனக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, ஸோ இது சக்ஸஸ் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை 400 அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கோடு வந்துச்சுன்னா நம்ம அனுப்பிச்ச ரிக்வெஸ்ட்டே வந்து தப்பு, ஸோ பேட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை 500 அப்படின்னு ஒரு கோடு வந்துச்சுன்னா சர்வர் சைடில் ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம், அதனால் எனக்கு வந்து சர்வர் சைடில் ஒரு எரர் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளைண்ட் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வர்றதோட இந்த கோடையும் வச்சு கண்டுபிடிக்கிறதுனால நம்ம ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையாங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஆக்ஷன் ரிசல்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ வெப் ஏபிஐயில் நம்ம கண்ட்ரோலரில் ஒரு ஆக்ஷன் மெத்தட் எழுதியிருக்கோம். அந்த ஆக்ஷன் மெத்தட் ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அது ஒரு டேட்டா டைப்பில் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இந்த கெட் அப்படிங்கிற ஆக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பாக ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த ரிட்டர்ன் டைப்பை தான் நம்ம ஆக்ஷன் ரிசல்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஆக்ஷன் ரிசல்ட்டில் என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஆக்ஷன் ரிசல்ட்ஸில் இருக்கிற டைப். ஸோ வெப் ஏபிஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 விதமான ஆக்ஷன் ரிசல்ட்ஸை ரிட்டர்ன் கொடுக்க முடியும். ஒன்று வாய்டு, இன்னொன்று HTTP ரெஸ்பான்ஸ் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப், HTTP ஆக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் டைப் அண்ட் அதர் ரிட்டன் டைப்ஸ். வாய்ட் அப்படின்னு நம்ம என்னன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆக்ஷன் மெத்தடுக்கு வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணேன்னா எனக்கு இந்த ஆக்ஷன் மெத்தட் கால் பண்ணும்போது எந்த ஒரு கண்டென்ட்டுக்கும் கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, எதுக்கு இந்த மாதிரி நம்ம வாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எழுதக்கூடிய எல்லா ஆக்ஷன் மெத்தடுமே ஒரு ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு என் கிளைண்ட் சைடில் வந்து நான் வந்து ஒரு எரர் லாக் எழுதணும்னு நினைக்கிறேன். கிளைண்ட் சைடில் எனக்கு ஒரு எரர் வந்துருச்சு, இந்த எரரை நான் லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து ஒரு லாக் அப்படிங்கிற ஒரு ஏபிஐ கால் பண்ணி லாக் பண்ணுறேன். அந்த மெத்தடுக்கு எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி மெத்தடுக்கு நம்ம வாய்ட் அப்படிங்கிற ஆக்ஷன் ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணும்போது கிளைண்ட்டுக்கு இதுக்கு 204 அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் கோட் கிடைக்கும். ஸோ எப்போ 204ன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கோட் கிடைக்குதோ நம்ம கொடுத்த ரிக்வெஸ்ட் சக்ஸஸ், பட் அதிலிருந்து எந்த ஒரு கண்டென்ட்டும் வரல அப்படிங்கிறத நம்ம கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். HTTP ரெஸ்பான்ஸ் மெசேஜ் அப்படிங்கிறது ஒரு படி மேலே, நான் என்ன கண்டென்ட் அனுப்பணுமோ அதை மட்டும் அனுப்பாமல் அதை வந்து ஒரு HTTP ரெஸ்பான்ஸாகவே நான் அனுப்புகிறேன். ஸோ இந்த HTTP ரெஸ்பான்ஸ் மெசேஜுங்கிறது ஒரு டேட்டா டைப். இதுக்குள்ளே நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரெஸ்பான்ஸை மட்டும் கொடுக்காம அது கூடவே சில ஹெட்டர் டைப்பையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த கோடு பாருங்கள். இந்த கோடில் ஹெலோ அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கு தான் ரெஸ்பான்ஸ். ஆனால் அதை டைரெக்டாக அனுப்பாமல் HTTP ரெஸ்பான்ஸ் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் டைப்பாக அனுப்பும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக அதோடைய ஹெட்டர்ஸில் சில விஷயங்களை ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே கேட்ச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, இதை வந்து ஒரு 20 மினிட்ஸுக்கு கேட்சில் இருக்கும். எப்போ திரும்ப அந்த ப்ரௌசர் வந்து இதே ஏபிஐயை திரும்ப கால் பண்ணுதோ அப்போ திரும்ப சர்வருக்கு வராது, அந்த கேட்ச் பண்ண வேல்யூவே ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ நம்மளுடைய ஏபிஐ மெத்தடை கேட்ச் கண்ட்ரோல் வழியாக பண்ணுறதுனால அடிக்கடி வந்து ப்ரௌசர்லேருந்து ரிக்வெஸ்ட் வர்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு கேட்சிலிருந்து திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம்.
ஸோ எப்போ கேட்ச் எக்ஸ்பயர் ஆகும் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த கேட்ச் எக்ஸ்பயர் ஆன பிறகு அடுத்த தடவை ப்ரௌசர் இந்த மெத்தடை கால் பண்ணுச்சுன்னா திரும்ப நம்ம சர்வருக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸில் சில எக்ஸ்ட்ரா வேல்யூ நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த ஹெலோங்கிற கண்டென்ட் HTTP ரெஸ்பான்ஸில் கீழே வந்துருச்சு. அண்ட் தென் சக்ஸஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்திருக்கு. கூடவே நம்ம செட் பண்ண கேட்ச் கண்ட்ரோலோடைய டேட்டாவும் நமக்கு ரெஸ்பான்ஸில் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து கேட்சில் ஒர்க் ஆகுதா இல்லை ஆன் சர்வரில் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் மெசேஜை ரிக்வஸ்ட்லேருந்து தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு என்ன ரிக்வஸ்ட் வருதோ ரிக்வஸ்ட்லேயே டாட் வச்சு கிரியேட் ரெஸ்பான்ஸ்னு ஒரு மெத்தடை கால் பண்ணி நமக்கான ரெஸ்பான்ஸை அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி க்ரியேட் பண்ணுறதுனால நமக்கு ரிக்வஸ்ட்டில் என்னென்ன டேட்டா வந்துச்சோ அதை ரெஸ்பான்ஸ்லேயே வச்சு நம்மளால் சேர்த்து அனுப்ப முடியும். மூணாவது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா iHTTP ஆக்ஷன் ரிசல்ட். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கிளாஸ் டைப்பை நம்ம ரிட்டன் டைப்பாக கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த கெட் மெத்தடில் நான் ரிட்டன் டைப் வந்து iHTTP ஆக்ஷன் ரிசல்ட்னு வச்சுருக்கேன். ஆனால் ரிட்டன் பண்ணுற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ரிசல்ட்டுங்கிற ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை ரிட்டன் பண்ணுறேன். ஸோ எப்படி இந்த டெக்ஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிற கிளாஸு ரிட்டன் ஆகும், ஏன்னா அது டேட்டா டைப்பும் இதுவும் மேட்ச் ஆகலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த டெஸ்ட் ரிசல்ட்டுங்கிற கிளாஸ் iHTTP ஆக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த கிளாஸை என்னால் ரிட்டனில் எழுத முடியும். ஸோ இந்த iHTTP ஆக்ஷன் ரிசல்ட்டுக்குள்ளே என்ன வந்து மெத்தட் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட் ஏசின்க் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் என்ன ஆகும்னா ஏசின்க்ரனஸ் மோடில் கால் ஆகி ரெஸ்பான்ஸ் மெசேஜை க்ரியேட் பண்ணி அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுலேயும் நமக்கு வந்து HTTP ரெஸ்பான்ஸ் மெசேஜுங்கிற அதே டேட்டா டைப் தான் வரும். ஆனால் இது கால் பண்ணுற விதம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மோடில் கால் ஆகும். ஸோ இந்த மாதிரி எழுதுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலரோடைய கோடு வந்து ரொம்ப கிளியர் ஆயிரும். பாருங்கள், கண்ட்ரோலரில் ஒரு லைன் தான் கால் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே என்ன லாஜிக் இருக்கணுங்கிறது டெக்ஸ்ட் ரிசல்ட்டுங்கிற கிளாஸில் தான் இருக்குது. ஸோ இதனுடைய லாஜிக் எல்லாத்தையுமே நம்ம ரெண்டாக செப்பரேட் பண்ணிட்டோம். இதனால் நமக்கு கோடு வந்து பார்க்கணுன்னா கண்ட்ரோலரில் கோடு ரொம்ப கிளியராக இருக்கும். இதுலேயும் நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து 200, அந்த கோடு வந்து 200, அந்த கண்டென்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் ப்ராசஸ் ஆகி போகும். பட் அந்த செப்பரேஷன் ஆஃப் லாஜிக்னால நமக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஸோ இந்த iHTTP ஆக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம கண்ட்ரோலருக்கு நம்ம யூனிட் டெஸ்ட் கேஸ் எழுதுனோன்னா ரொம்ப ஈஸியாக இதை வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய அந்த ரெஸ்பான்ஸ் லாஜிக்கை முழுக்க கட் பண்ணி வேற ஒரு கிளாஸ்க்கு மூவ் பண்ணதுனால கோடு லாஜிக் வந்து நம்ம செப்பரேட்டாக எழுத முடியும். அதனால் கண்ட்ரோலருடைய கோடு வந்து ரொம்ப கிளியராகவும் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த HTTP ஆக்ஷன் ரிசல்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இன்னொரு என்ன அட்வான்டேஜ்னா இந்த கீழே இருக்கிற ஒரு கெட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஐடி கொடுத்து ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறேன். பட் அந்த பர்டிகுலர் ஐடிக்கு எனக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லை. ஸோ அப்போ அந்த ஐடி வந்து இன்வேலிட், எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஐடியே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன பண்ணணும், நான் வந்து ஒரு ரெஸ்பான்ஸை பண்ணணும். இந்த மாதிரி நாட் ஃபவுண்ட் ரிசல்ட் அப்படிங்கிற நான் ஒரு ரெஸ்பான்ஸை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அனுப்பணும். பட் நம்ம iHTTP ஆக்ஷன் ரிசல்ட்டாக எழுதியிருக்கிறதுனால அந்த நாட் ஃபவுண்டுங்கிற ஒரு இன்பில்டு மெத்தடை யூஸ் பண்ணும்போது அதுவே வந்து என்ன பண்ணணும், என்ன ரெஸ்பான்ஸ் கோடு வச்சு என்ன மெசேஜ் வச்சு அனுப்பணும்னு அதுவே முடிவு பண்ணி அனுப்பிச்சிக்கும். அதே போல் எனக்கு அந்த ஐடிக்கு ப்ராடக்ட் கிடச்சிருச்சுனாலும் 200 அப்படிங்கிற சக்ஸஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிற ஒரு மெத்தேடுக்குள்ளே அந்த ப்ராடக்ட் மாடலை கொடுத்து அனுப்பிச்சதுனாலும் அதுவே 200ன்னு போட்டு அந்த ப்ராடக்டை கண்டென்ட்டுக்குள்ளே போட்டு அனுப்பிச்சிடும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம ஈஸியாக இங்கே பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் டைப் அதர் ரிட்டன் டைப். அதர் ரிட்டன் டைப்னா என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிங், பூலியன், ஸோ நம்ம கண்ட்ரோலருக்குன்னு எழுதியிருக்கிற ஸ்பெசிஃபிக் மாடல் கிளாஸ் ப்ராடக்ட்ன்ற ஒரு கிளாஸையே நம்ம வந்து அனுப்புறது. எந்தெந்த டேட்டா டைப்லாம் என்னால் XML-ஆவோ அல்லது JSON-ஆவோ சீரியலைஸ் பண்ண முடியுமோ அந்த எல்லா டேட்டா டைப்பையும் நான் ரிட்டன் டைப்பில் எழுதலாம். இதெல்லாம் வந்து அதர் ரிட்டன் டைப்பில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ரிசல்ட்ஸாகவும் என்னால் எழுத முடியும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவிலிருந்து வெப் ஏபியில் 4 விதமான ஆக்ஷன் ரிசல்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணலாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறத நான் கடைசியாக சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவிலிருந்து வெப் ஏபியில் ஆக்ஷன் ரிசல்ட்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது, எந்தெந்த சமயத்தில் எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுடைய லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.